மணல் தட்டுப்பாடு அதிகமா நிலவுது. இப்ப நீங்க நிறைய குவாரிகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட இப்ப விலை அதிகமாகிட்டு புதிதாக கட்டிடம் கட்டுறவங்க மிகப்பெரிய பாதிப்புள்ளாவதா கிடைக்கலன்னு முடிவுல எடுத்திருக்கா அரசு இல்ல எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கூடி சீக்கிரம் கிரானைட் குவாரிகள் செயல்படுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்றீங்களா? அதான் கம்ப்ளீட்டா இந்த ஹோல் சிஸ்டத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய குவாரிகள் எல்லாமே அமைச்சர்கள், அதாவது திமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான குவாரியா தான் இருக்குது. இப்ப அது எல்லாமே மூடப்பட்டு இருக்குது. அது இப்ப மணல் எல்லாமே டபுள் எம்சாண்ட் இருந்து எல்லாமே வேலை இரட்டிப்பாகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்த கட்ட முன்னெடுப்பு என்ன சார்? இப்போ உள்ள கரண்டா உள்ள இஷ்யூஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் டிவைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் என்ன பண்ண போறோம். இது போக சார் மதுரை மாவட்டத்தில் அதிக அளவுல கனிமூல கொள்ளை நடந்திருக்கு. அது தொடர்பா என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க? மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தான் நம்ம நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குவாரிகளோட ஸ்டேட்டஸையும் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கோம், ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ரிப்போர்ட் இன்னும் வரல, வந்தாதான் கிரிட்டிசிசம்ஸ் இருக்கத்தானே செய்யுது, அப்பையிலிருந்து இருக்கத்தானே செய்யுது. முன்னாள் அமைச்சர்கள் குவாரிகள்ல ஆய்வு நடத்தப்படல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குவாரிகள்லையும் ஆய்வு நடந்துட்டு தான் இருக்கு.